ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தாலும் செல்லர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிஇபி லெவல் அண்ட் செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஃப்ரீயாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆப்ஷன் பையிங்க்கு தேவையான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைஸ், நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு எஃப்ஐஏடிஏ டேட்டாவோ, எந்த ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ எதையுமே பார்க்க மாட்டோம். கைஸ், நம்ம பார்க்குறது எல்லாமே அட்வான்ஸ் லெவல்னால் என்ன அப்படின்னா, செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம். செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுதான் பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த மார்க்கெட் செல்லர்ஸோட மார்க்கெட்டு ஆக்சுவலாக வந்து ரன்னிங் ப்ரைஸில் செல்லர்ஸ் எல்லா ஸ்ட்ரைக்கையும் ரைட் பண்ணி வைப்பாங்க. அவங்க ரைட் பண்ணி வைக்கிறதுலேருந்து மார்க்கெட் அகெயின்ஸ்டாக போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் வரும். அந்த லாஸை அவங்க புக் பண்ணிவிடுவாங்க. அதாவது இப்போது செல்லர்ஸ் வந்து செல் அடித்தவங்க அவங்க வந்து போதும், நம்மளுக்கு லாஸ் வருது, இதோட கட் பண்ணிடலாம் பொசிஷன்னா மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க? பை தானே பண்ணுவாங்க. செல் பண்ணியிருந்தால் பை தானே பண்ணணும். அப்போ மார்க்கெட் என்ன ஆகும்? மேலே தானே போகும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? அவங்க பை பண்ணும்போது நம்ம உள்ளே போய் ப்ராஃபிட் பண்ணணும். இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜியோட கான்செப்ட்டு. இதை தான் நம்ம வீடியோ கோர்ஸாக கொடுக்குறோம். அதாவது என்எஸ்சி சைட்டில் போய் எப்படி இந்த அட்வான்ஸ் லெவலை எடுக்கிறது, இதை வச்சு இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்றது தான் நம்ம வீடியோ கோர்ஸில் இருக்கும். இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலை வச்சு என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ற வீடியோ பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,840 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா? ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஓப்பன் கிட்டே இருந்தது. அதாவது ஓப்பனுக்கு கீழேயும் பிரேக் ஆகலை, மேலேயும் பிரேக் ஆகலை, கரெக்டாக எக்ஸாக்டாக ஓப்பன் கிட்டே இருந்தது. 840 கிட்டே இருந்தது. ஓகேங்களா? இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, மார்க்கெட் இன்றைக்கி இன்சைடு மார்க்கெட் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து ரெண்டு சைடும் ப்ரீமியம் மூவ் ஆகும். அதாவது இன்சைட் மார்க்கெட் வந்தாலே கண்டிப்பாக ப்ரீமியத்தை கரைக்க போகிறாங்க அப்படின்ட்டு தான் அர்த்தம் அது. ஓகேங்களா? அப்போது ரெண்டு சைடும் மூவ் ஆகும். ஓகேங்களா? இதில் நம்ம யார் அட்வான்டேஜாக இருக்கான், யார் வந்து இதுவாக இருக்கான், ஸ்ட்ராங்காக இருக்கான், யார் வந்து ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கான்னு பார்த்து நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? ஓகே, அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு 15 மினிட்ஸில் பார்க்கும்போது மார்க்கெட் ஓப்பன் கிட்டே இருந்தது. ஓப்பனை எந்த சைட் தாண்டான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 20 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓப்பனை தாண்டிடுச்சு. ஓப்பனை தாண்டி கிட்டத்தட்ட 24,865 பக்கமாக போயிடுச்சு ஸ்பாட் மார்க்கெட். இதில் ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம், லோ உடைக்கலை, லோ உள்ளே இருக்குது மார்க்கெட். ஓகேங்களா? அதாவது லோ உள்ளே இருக்குது, லோவை உடைக்கலை, லோ உள்ள மார்க்கெட் வருது. அப்போனா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் லோவை உடைச்சா புட் ஆப்ஷனை எடுப்போம், லோவை உடைக்கலைன்னா கால் ஆப்ஷன் விடுவோம். அதே கான்செப்ட் தான் ஐலையும். ஐயை உடைச்சா கால் ஆப்ஷன் எடுப்போம், ஐயை உடைக்கலைன்னா புட் ஆப்ஷன் எடுப்போம். இதுதான் கான்செப்ட் நம்மளுது. ஓகேங்களா? ஓகே, அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் லோவை உடைக்கலை, ஓப்பனுக்கு மேலே போகிறான் அப்படின்னும்போது ஒரு டிமாண்ட் தான் க்ரியேட் ஆகுது. ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பனுக்கு மேலே போகிறான், லோவும் பிரேக் ஆகலாம், ஒரு டிமாண்ட் இருக்குதுன்னு தான் அர்த்தம். அப்படி தான் புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா? ஓகே, அதனால் நம்ம காலை தான் சூஸ் பண்ணோம். மார்க்கெட்டு வந்து 24,860 பக்கமாக இருக்கும்போது 24,800ன்ற காலும் 24,900ன்ற புட்டும் தான் இந்த மணி. மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுனால இன்சைட் மார்க்கெட்டாக இருந்தாலும் ரெண்டு சைடு ஆர்டராக இருந்தாலும் யார் ஸ்ட்ராங்காக இருக்கா, யார் வீக்காக இருக்கான்னு பார்த்து தான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது நம்ம 800 தான் செலக்ட் பண்ணோம், ஏன்னா அவன் தான் ஸ்ட்ராங்காக இருந்தான். சேம் சினாரியோவில் அவனும் இருந்தால் தான் நம்ம எடுப்போம். அதாவது மார்க்கெட் பாசிட்டிவ்னும் போது இவனும் ஓப்பனுக்கு மேலே இருக்கணும், எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணியிருக்கக்கூடாது, எல்லாமே இருக்கணும். இன்னொன்று மெயின், இவன் அட்வான்ஸ் லெவல் தாண்டணும். ஓகேங்களா? இந்த சினாரியோவில் இல்லைன்னா தான் நம்ம போய் புட்டை போய் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இன்சைட் மார்க்கெட்னும் போது ரெண்டு சைடும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அப்படி பார்க்கும்போது 24,800 கால், இந்த மணி காலோட சார்ட் இது தான். நல்லா கவனிங்க. மார்க்கெட் எஸ்டர்டே லோவை பிரேக்கே பண்ணல. ஃபஸ்ட்டு கேண்டிலே லோவை பிரேக் பண்ணாமல் லோ உள்ளே வருது. எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். நம்ம சொல்கிற ஒரு கான்செப்டும் எவ்வளோ க்ளீனாக நடக்குது பாருங்கள். ஓகேங்களா? 15 மினிட்ஸில் பாருங்கள், இவன் தெளிவாக எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை, இவனோட ஓப்பனுக்கு மேலே மெயின் இம்பார்ட்டண்ட் இவன் அட்வான்ஸ் லெவல் 128 வந்து. ஓகேங்களா? அட்வான்ஸ் லெவலில் தாண்டி தான் இவன்
20 நிமிஷத்தில் இருந்தான். ஆனால் அட்வான்ஸ் லெவல் 128 130ன்னா கூட இவன் எங்கே இருக்கிறான் பாருங்கள், 164, கிட்டத்தட்ட 30 பாயிண்ட் போயிட்டான். அப்போ இவனை எடுக்க முடியுமான்னு கேட்டால் எடுக்க முடியாது. புல் பேக் வந்தால் தான் எடுக்கணும். கரெக்டாக எக்ஸாக்ட் புல் பேக்கில் வந்தான். எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 9:45. ஓகேங்களா, அப்போ இவனை எடுத்துருக்கலாம் கண்டிப்பாக. ஓகேங்களா, எடுத்திருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 210 வரைக்கும் போச்சு. 130லேருந்து 210 நீங்களே கணக்கு போட்டுங்க, 80 பாயிண்ட்டு. ஓகேங்களா, இவ்வளோ பாயிண்ட்டு போகுமா போவாதான்றதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல. நம்மளுக்கு தேவை ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட்லாம் 2 கேண்டில்லே அடிச்சிட்டான். 160 130 நீங்கள் எடுத்திருந்தால் கூட உங்களுக்கு 160 வரைக்கும் அசால்ட்டாக போயிடுச்சு மார்க்கெட். ஓகேங்களா, 30 பாயிண்ட் ஃபஸ்ட் டார்கெட்டு செகண்ட் டார்கெட் ரெண்டுமே அடிச்சிட்டான். இந்த மாதிரி சினாரியோவில் லோ உடைக்காமல் லோ உள்ளே வரானா செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம், செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்கன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்போ மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக தான் மூவ் ஆகும். ஓகேங்களா, பாருங்கள் தெளிவாக நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் இதில். ஓகேங்களா, தெளிவாக 30 பாயிண்ட் கிடச்சிது, அழகாக வெளியே வந்துட்டோம். இந்த மாதிரி செட்டப்பில் கண்டிப்பாக நம்ம அதிக லாட் அடித்தா ஒரு 2 லாட்டை இந்த இடத்துல ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வைக்கலாம். ஏன் அப்படின்னா இவன் திருப்பி வந்தாலும் ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் நோ லாஸ் நோ கெயின் தான். ஆல்ரெடி நம்ம 30 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ப்ராஃபிட் புக் பண்ணுறதுன்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இவன் போவானா போகமாட்டான்ன்றது யாருக்குமே தெரியாது. சும்மா நம்ம ஆனால் அதிகப்படியாக இவன் நல்லா மூவ் ஆவான். 10 ட்ரேடில் ஒரு 8 ட்ரேட் 7 ட்ரேட் நல்லா மூவ் ஆவான் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் 2 ட்ரேட் 3 ட்ரேட் என்ன வேணால் நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். அப்போ நம்ம ஒரே மாதிரி தான் நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும், ஒரே மாதிரி லாட் சைஸ் மெயின்டைன் பண்ணணும், ஒரே மாதிரி நம்ம ஒரு ட்ரேட்னா ஒரு ட்ரேட் அந்த மாதிரி டிசிப்ளினாக மணி மேனேஜ்மெண்ட் பண்ணால் தான் இதில் வின் பண்ண முடியும். அப்போது கரெக்டாக நம்ம 5 லாட்னா 5 லாட், 10 லாட்னா 10 லாட், 2 லாட்னா 2 லாட், ஒரு லாட்டை 15 பாயிண்ட் கட்டில் ஒரு லாட் ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் விட்டு பார்க்கணும். அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணால் தான் இதில் வின் பண்ண முடியும். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு தேவை ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் தான். அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி போனாலும் நம்மளுக்கு கவலையே கிடையாது. ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது இவன் நல்லாவே டார்கெட் கொடுத்தான். ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் அடித்து ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தாலும் மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா, ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இது 2 சைடும் ஆடும் மார்க்கெட் இன்சைட் மார்க்கெட் அப்படின்னும் போது இந்த ரிவர்ஸை எடுத்துருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுத்துருக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா மார்க்கெட் தெளிவாக போயிட்டு 24,960 பக்கமாக போச்சு. இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்சி சைட்டில் வந்து நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 24,895 25,060ன்னு கொடுத்துருந்தோம். ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆனவொன்னே அது மாறும் சில டைமில். ஓகேங்களா, அந்த டைமில் நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போது என்எஸ்சி சைட்டில் ஃபஸ்ட்டில் என்ன இருக்குதுன்னு போய் பார்க்கணும். ஆப்ஷன் டேபிளில் ஃபஸ்ட்டில் கால் ஆப்ஷன் இருக்கா, என்ன கால் ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது 24,800 24,900 அப்படிலாம் இருந்தது. ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது 24,800னா அவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா 148 145 148 தெரியல. அப்படி பார்க்கும்போது 24,800 கால் ஆப்ஷன்ன்றதுனால நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா 24,948 அப்படியே வரும். மார்க்கெட் கரெக்டாக போய் திரும்பின இடமே 24,960 கிட்ட போச்சு, கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா, அப்போது அது க்ளீன் ரெசிஸ்டன்ஸ் அது. அப்போது அந்த ரெசிஸ்டன்ஸில் இருக்கும்போது இவன் வந்து கீழே வரணும், அதாவது பர்ஃபார்ம் பண்ணுறவன் கீழே வரணும். ஓகேங்களா, இவன் வந்து அட்வான்ஸ் லெவலில் அடுத்த அட்வான்ஸ் லெவலில் தாண்டி போயிட்டே இருப்பான். ஆனால் இவன் ஏதாச்சும் ஒரு அட்வான்ஸ் லெவலில் போய் ஸ்டக் ஆகிடுவான். ஓகேங்களா, இவன் ஏதாச்சும் ஒரு அட்வான்ஸ் லெவலில் போய் நிற்கும்போது மார்க்கெட்டும் கண்டிப்பாக மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸில் இருக்கும்போது தான் இது நடக்கும். ஓகேங்களா, இவன் போய் நின்னாலே மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸில் போய் நிற்குதுன்னு அர்த்தம். இல்லை மார்க்கெட் போய் ரெசிஸ்டன்ஸில் நின்னா இவன் ஸ்டக் ஆகும்போது கண்டிப்பாக இவனும் அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியாமல் தவிப்பான். அப்போ தான் நீங்கள் இந்த மணி புட் ஆப்ஷனை போய் எடுக்கணும். அப்போ அந்த இடத்துல இந்த மணி புட் ஆப்ஷன் பார்த்தா 24,950 அப்படின்னு தான். ஓகேங்களா, அவனை தான் பார்த்தோம். பாருங்கள், இவன் பாருங்கள் தெளிவாக வந்து புல் பேக் ஆகி கரெக்டாக 1:30 மணிக்கு மேலே போயிருக்கான். எவ்வளோ பாயிண்ட்டு பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடாக நடக்குது பாருங்கள். இவனும் பாருங்கள் சேம் அதே ஸ்ட்ராட்டஜி தான். இவனோட எஸ்டர்டே லோ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இதுதான் என்னோடய எஸ்டர்டே லோ 93. ஆக்சுவலாக பாருங்கள் எங்கே வந்து திரும்புகிறான் பாருங்கள், 89 வந்தால் திரும்புகிறான் மார்க்கெட். அதாவது எஸ்டர்டே லோ உடைக்க முடியாமல் எஸ்டர்டே லோவிலேயே வரான் புட் ஆப்ஷன். அப்போ இவனை நம்ம பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எவ்வளோ தெளிவாக பாருங்கள். கால் ஆப்ஷனும் சேம் அதே மாதிரி லோ உடைக்காமல் லோ உள்ள வரான், புட் ஆப்ஷனும் லோ உடைக்காமல் லோ உள்ள வரான். அப்போ இந்த என்ட்ரி நம்ம எடுக்கலாம் இல்லையா. மார்க்கெட்டும் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. இவன் இன்னொரு மெயின் விஷயம், லோ உடைக்காமல் லோ உள்ள வரான். இவனோட மெயின் அட்வான்ஸ் லெவல் 93. இவனோட அட்வான்ஸ் லெவல் 93 ரொம்ப முக்கியம், அதுதான். ஓகேங்களா, அந்த 93ல் கரெக்டாக சப்போர்ட்டு. மார்க்கெட்டும் எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை. ஓகேங்களா, எஸ்டர்டே லோ இதுதான்.
ஓகேங்களா. எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை, எங்கே வந்து நிற்கிறான் பாருங்கள், எக்ஸாக்ட் எஸ்டர்டே லோவில் தான் வந்து நிற்கிது மார்க்கெட். எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். அப்போது இவன் அதில் நின்னாலும், எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணாமல் நின்னாலும் அட்வான்ஸ் லெவலில் தாண்டும் போது நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா. அப்போது 85ன்றது எஸ்டர்டே லோ பிரேக் ஆகாமல் இவன் அட்வான்ஸ் லெவலில் தாண்டும் போது நம்ம எடுப்போம். இல்லை நம்ம இங்கே பஃபர் வச்சு எடுக்கலாம். 95ல் பஃபர், அதாவது பிஃபோர் ஆர்டர் போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா இவன் 95ல் எடுத்தாலும் 80 தான் ஸ்டாப் லாஸ், உங்களுக்கு 15 பாயிண்ட் தான். இதுதான் ரிவர்ஸ் என்ட்ரி. ஓகேங்களா. கான்செப்ட் பாருங்கள், நீங்கள் எதுவுமே தெரியலனா கூட லோ உள்ளே வரான். கான்செப்ட் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஓகேங்களா. சிம்பிளாக ஒரு மூவிங் ஆவரேஜ் வச்சு கூட ஸ்ட்ராட்டஜி தெரியாதவங்க எடுக்கலாம், அட்வான்ஸ் லெவல் தெரியாதவங்க, இல்லை ஒரு சூப்பர் ட்ரெண்டை வச்சு எடுக்கலாம். ஓகேங்களா. எதெல்லாம் வச்சு நீங்கள் எடுக்க முடியும். ஆக மொத்தத்தில் லோவில் பிரேக் ஆகலை. ஓகேங்களா. ஏன் இவன் லோவை பிரேக் பண்ண மாட்டான், என்ன ரீசன்? ஓகேங்களா. அதுதான் ஆப்ஷன் கிரீக்ஸ். கால் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை உடைச்சாதான் புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை உடைக்கணும். கால் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐக்கிட்டே போகல, அதுக்கிட்ட போகிறதுக்கான வழியே இல்லாமல் இருந்தது. ஏன்னா பாதி தான் போனான். மார்க்கெட்டும் சேம் அதே சினாரியோ தான். அப்போது ஐயை உடைக்காதுன்னும் போது இவன் லோவை உடைச்சா அது லாஜிக் ஆகாது. ஓகேங்களா. அதுக்குன்னு உடைக்க மாட்டானா அப்படின்னு கேட்கக்கூடாது. உடைக்கவும் செய்யலாம் சில டைம். ஓகேங்களா. அப்போது இவன் லோவை உடைக்காத வரைக்கும் இந்த லோ தான் ஸ்டாப் லாஸ், உங்களுக்கு அதுக்கு கீழே தான் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா. 100% உடைக்காதா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. 80-90% உடைக்க மாட்டான். கால் ஆப்ஷன் ஐயா உடைக்கலனா இவன் லோ உடைக்க மாட்டான். அப்போது அவன் உடைக்கிற வரைக்கும் இதுதான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ். எத்தனை வாட்டி வந்தாலும் இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ், லோவை ஸ்டாப் லாஸாக வச்சு, லோவுக்கு கீழே ஒரு 2 பாயிண்ட் பஃபர் கீழே ஸ்டாப் லாஸாக வச்சு அட்வான்ஸில் தாண்டும் போது எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. சேம் அதே தான் கால் ஆப்ஷன் நடந்தது. கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை ஏன் உடைக்காமல் உள்ளே வரான்? இவன் எஸ்டர்டே ஐயா தாண்டினா தான், இவன் எஸ்டர்டே ஐயை உடைச்சா தான் கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை உடைக்கணும். இவன் எஸ்டர்டே ஐயை தாண்ட முடியுமா? இங்கே இருக்குது எஸ்டர்டே. இவன் எங்கே இருக்கான்? இங்கே இருக்கான். இவ்வளோ பெரிய பாயிண்ட் போகுமா? 100% போகாது. அப்போது அவன் எஸ்டர்டே லோவை உடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, கால் ஆப்ஷன். அதனால தான் அவன் எஸ்டர்டே லோவை காலையிலேயே உடைக்கல. லாஜிக் புரிஞ்சிச்சு அவங்களுக்கு, எதனால் நம்ம கால் ஆப்ஷனை ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லை சூஸ் பண்ணோன்ட்டு. இதுதான் ஆப்ஷன் கிரீக்ஸ். ஓகேங்களா. ஓகே, இதை மட்டும் வச்சு எடுத்தாலே போதுமானது. ஐ லோவில் மட்டும் தான் ட்ரேட் எடுக்க சொல்லி நம்ம சொல்கிறோமே. அட்வான்ஸ் லெவல் தெரிஞ்சிருந்தாலும் ஐ லோவில் மார்க்கெட் மீட் ஆகும்போது, அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகும்போது எடுத்திங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் ஈஸியாக பண்ண முடியும். ஓகேங்களா. இது செகண்ட் என்ட்ரி. இன்சைட் மார்க்கெட்டில் ஒரு என்ட்ரி தான் எடுக்கணும். ஆக்சுவலாக புட் ஆப்ஷனும் பர்ஃபார்ம் பண்ணிச்சு இன்றைக்கி. எடுக்கிறதுனா ஃபஸ்ட்டு ஆஃபில் என்ட்ரி எடுக்காதவங்க செகண்ட் ஆஃப்லேயும் நம்ம செட்டப் பிரகாரம் இருந்து தெளிவாக இருந்ததுன்னா எடுக்கலாம். ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமான செட்டப். ஓகேங்களா. ஓகே, இது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகேங்களா. இது இன்றைக்கி ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான் கைஸ். ஓகேங்களா. மார்க்கெட் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணல, லோவில் இருக்குது. அதேமாதிரி தான் கால் ஆப்ஷன் சேமாக இருந்தது. அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் அதனால் கால் ஆப்ஷனை எடுத்தோம். ஓகேங்களா. மார்க்கெட் இன்சைட் மார்க்கெட்டுன்றதுனால கண்டிப்பாக 2 சைடு மூவ் ஆகும். மார்க்கெட் ப்ரீமியம் கரைவு ஏற்படும். ஓகேங்களா. அப்போது மார்க்கெட் மேலே போகும்போது கண்டிப்பாக புட் ஆப்ஷன் கண்டிப்பாக அவனும் பர்ஃபார்ம் பண்ணுவான். அவன் லோ கிட்ட வரும்போது அவனையும் எடுக்கலாம். ஓகேங்களா. அதுதான் இன்றைக்கி எடுத்தோம். அதாவது ரிவர்ஸ் என்ட்ரியும் புட் ஆப்ஷன் எடுத்தோம். ஓகேங்களா. இதுதான் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா. ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான், ரொம்ப கஷ்டமே கிடையாது, ஒரு சாதாரணமான என்ட்ரி இது. ஏன்னா நம்ம இதை டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். மார்க்கெட் இப்படி தான். ஓகேங்களா. ஏதாச்சும் இதில் இந்த மாதிரி செட்டப்பில் ஏதாச்சும் ஒரு 10 என்ட்ரியில் 2 என்ட்ரி 3 என்ட்ரி ஃபெயிலியர் ஆகாதுன்னு சொல்ல வரல நான். ஓகேங்களா. அதனால தான் நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஆகும் அப்படின்றதுனால தான் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு ஒன்று எல்லாருமே வைக்கிறாங்க. ஓகேங்களா. நம்ம வந்து ஒரே மாதிரி ஸ்டாப் லாஸ் வைக்கும்போது நீங்கள் 3 ட்ரேட் ஃபெயிலியர் ஆனால் கூட 45 பாயிண்ட் தான் போகும். ஆனால் நீங்கள் 7 ட்ரேட் சக்ஸஸ் பண்ணிங்க அப்படின்னா அது எங்கேயோ போய் நிற்கும். ஓகேங்களா. ஒரு ட்ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கேண்டில்லே 50 பாயிண்ட்லாம் போயிடுவான் இந்த செட்டப்பில் எடுத்திங்கன்னா. ஓகேங்களா. அந்த மாதிரிலாம் நடக்கும். ஓகேங்களா. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நீங்கள் கூட்டி கழித்து பார்க்கும்போது மந்த்லி இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா மந்த்லி நீங்கள் கண்டிப்பாக 20% 30% நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. கண்டிப்பாக 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3,000 4,000 ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. 10,000 ரூபாய்க்கே வந்து 40%னா அப்புறமேட்டு நீங்கள் கன்சிஸ்டண்டாக எடுக்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தான் பெரிய அமௌண்ட்டு போட்டு பெரிய லாட் அடிக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேடில் வின் பண்ணணும். அப்புறம் ஒரு சின்ன அமௌண்ட்டு ஒரு 2,000 இல்லை 3,000 போட்டு அதில் வின் பண்ணணும். அது ரெண்டுத்துலேயும் சக்ஸஸ் பண்ணவொன்னே தான் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 40% ப்ராஃபிட் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் வின் பண்ணி அதில் ஓகே ஆனவனை தான் பெரிய லாட் பெரிய சைஸ் எப்போ வேணால் உள்ளே போகிறது எப்போ வேணால் வெளியே வரதெல்லாம் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ தான் நீங்கள் இந்த 3த்துலேயும் வின் பண்ணால் தான் நீங்கள் பர்ஃபெக்டான ட்ரேடராக மாறியிருக்கீங்க ஆப்ஷன்லன்னு அர்த்தம். ஓகேங்களா. அது வரைக்கும்
உங்களோட அதிகப்படியான முதலீடை பண்ணவே கூடாது, ஓவர் ட்ரேடிங் பண்ணவே கூடாது. உங்களோட அதிகபட்ச லாஸே ஒரு நாளைக்கு ரூ. 700 தான் இருக்கணுமே. ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு லாஸே ஆனாலும் நீங்கள் தப்பாக எடுத்து நிறைய லாஸ் ஆனாலும் ஒரு 5-6 ட்ரேட் லாஸ் ஆனாலும் கம்மியான லாஸாக தான் இருக்கும் அது. ஓகேங்களா? ஒரு 2000-3000க்குள்ளே தான் இருக்கும். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, எப்போ வேணால் எடுத்துக்கலாம். இதே நீங்கள் வந்து ஒரு 20,000-30,000 லாஸ் ஆகிட்டிங்கன்னா கஷ்டம் அது. ஓகேங்களா? உங்களுக்கு எமோஷனை கண்ட்ரோலும் பண்ண முடியாது உங்களால். ஓகேங்களா? ஒரு ஒரு ரூபா ₹10 நீங்கள் பாக்கெட்லேருந்து விழுந்து தொலைச்சிட்டிங்கன்னா ஃபீல் பண்ண மாட்டீங்க. இதே ஒரு ₹500 ₹1000 தொலைச்சிங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க. சேம் அதே கான்செப்ட் தான். ஏன்னா இதில் நீங்கள் இழக்க போகிற விஷயம் வந்து பணம் தான் எல்லாமே. ஓகேங்களா? அப்போது இதில் வந்து நீங்கள் வின் பண்ணணும்னா உங்கள் லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்கணும், ப்ராஃபிட் அதிகமாக வர வைக்கணும். அதுக்கு என்னவோ தான் நம்ம சொல்கிறோம், அதுக்கு தான் இந்த ட்ரைனிங்கு. ஓகேங்களா? ஏன் வந்து நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும், சின்ன அமௌண்ட்டு போட்டு ஃபஸ்ட்டு சக்ஸஸ் பண்ணணும், அப்புறம் ஒரு மீடியமான அமௌண்ட்டை போட்டு கரெக்டாக பண்ண தெரிஞ்சு கற்றுக்கிட்டு தான் பெரிய லாட்டு பெரிய சைஸ் போடணும். எதுக்கு சொல்கிறதுனா, உங்களுக்கு வந்து அந்த எமோஷனுன்றது வரவே கூடாது. ஓகே, மார்க்கெட் இப்படி தான், ஸ்டாக் மார்க்கெட், டோட்டல் மார்க்கெட் இப்படி தான். 10 ட்ரேடில் 2 ட்ரேட் 3 ட்ரேட் லாஸ் வரதான் செய்யும். ஆனால் நம்ம தெளிவாக மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி நம்ம டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற பைசாவுக்கு கண்டிப்பாக 30-40% நம்ம சம்பாதிக்க முடியும்ன்றது உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். அப்போ தான் நீங்கள் பர்ஃபெக்டாக எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் அதை வச்சு வின் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜின்னு கிடையாது, எந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் வின் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கு தான் நம்ம இந்த செட்டப்பை சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஐ பிரேக் பண்ணுறது, லோ பிரேக் பண்ணுறது, மெயின் ஐ பிரேக் பண்ண முடியாமல் ஐ உள்ள வர்றது, லோ பிரேக் பண்ண முடியாமல் லோ உள்ள வருது. இந்த செட்டப் ரொம்ப பவராக இருக்கும். ஓகேங்களா? இதை ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜி தெரியாதவங்க கண்டிப்பாக அட்வான்ஸ் லெவல் தெரிஞ்சுக்க ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு கஷ்டமே இல்லாமல் என்ட்ரி எடுக்க முடியும். ஓகேங்களா? இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இது நம்ம எல்லாருமே வாங்கக்கூடிய ப்ரைஸில் தான் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இது கூடியே நம்ம ஸ்டாக் ஆப்ஷன் கோர்ஸ் வீடியோவும் நம்ம ரொம்ப 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 கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறோம். ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிட்டு ப்ராஃபிட் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இது தேவைப்படுறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.